தமிழக மீனவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் தொடர்கதையாகி வரும் நிலையில் அதனை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் தலைமையில் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. மீனவர்களின் வாழ்க்கையானது எப்போதும் ஒரு நிலையற்ற காற்றாடியை போன்றது. மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்துக்காக தங்களின் உயிரை பணயம் வைத்து மீன்பிடித்து வருகின்றனர். அப்படி அவர்கள் பிடித்து வரும் மீன்கள் மூலம்தான் இந்தியா அதிகப்படியான அந்நிய செலவாணியை ஈட்டுகிறது. மீனவர்கள் படும் பாட்டையும் அவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதையும் பெரிதும் கண்டுகொள்ளாமல் இருப்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. அதிலும் குறிப்பாக தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கப்பற்படை எப்போதும் தாக்குதல் நடத்தி வருவது கண்டிக்கத்தக்கது. மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சொல்லி அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவதும், தமிழக மீனவர்களின் படகுகளை சேதப்படுத்துவதும், அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதும் தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளது. இதனை எதிர்த்து பலமுறை தமிழக முதல்வர் தம் பிரதமருக்கு கடிதம் எழுதியும் எந்த பயனும் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழக மீனவர்களின் ஒரு உயிர் கூட இனி போக விட மாட்டோம் என மத்தியில் ஆளும் பாஜக அரசு கூறியது. ஆனால் இன்று அவர்களின் 3வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகும் தமிழக மீனவர்களின் உயிரிழப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்தியாவின் நட்பு நாடு என சொல்லிக் கொள்ளும் இலங்கை தமிழக மீனவர்களை கொன்று குவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுவரை தமிழகத்தில் மட்டும் 900க்கும் மேற்பட்ட மீனவர்களை இலங்கை அரசு சுட்டுக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை ஒப்படைக்காமல் அதனை இலங்கை அரசு அரசுடைமையாக்குகிறது. இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய படகுகளை இலங்கை கப்பற்படை அரசுடைமையாக்கினால் நாங்கள் என்ன செய்வோம் என கதறும் மீனவர்களின் ஓலங்கள் மத்திய அரசின் காதுகளில் விழுவதே இல்லை. இது ஒரு புறம் இருக்க, இந்திய ராணுவமே தமிழக மீனவர்களின் வலைகளை சேதப்படுத்துவதும் அவர்களை விரட்டியடிப்பதும் போன்ற செயல்களை செய்வது நாம் அனைவரும் வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஏற்கனவே இயற்கை சீற்றம், விலைவாசி உயர்வு மற்றும் இலங்கை கப்பற்படையின் தாக்குதல் என வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிக்கும் மீனவர்களை இந்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. மாறாக சொந்த அரசாங்கமே தன்னுடைய சொந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறாக பல துன்பங்களை சந்தித்து வரும் தமிழக மீனவர்களின் வாழ்க்கை நிலைக்கு ஆதரவாகவும் இலங்கை அரசு மற்றும் இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் தலைமையில் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக தான் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் மீனவர்களின் கோரிக்கையான இந்திய அரசு தமிழக மீனவர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க வேண்டும், இலங்கை கப்பற்படை கைப்பற்றிய தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்க வேண்டும், இலங்கை கப்பற்படையால் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகளாக சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும், வரும் காலங்களில் தமிழக மீனவர்களை கைது செய்யாமல் இருக்க இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்ய வேண்டும், கோட்டைப்பட்டினத்தில் துறைமுகம் அமைக்க வேண்டும், உயிரிழந்த தமிழக மீனவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், மேலும் டீசலுக்கான மானிய தொகையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டமானது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான திரு வேல்முருகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது.